friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். பிரெட் உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். வீட்ல பிரெட் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு ஐட்டம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுல ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால லைட் ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். அது இந்த பிரெட் உப்மாக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா பச்சை மிளகாய் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாக டேஸ்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கறதுக்கு பதிலாக ஹாட் அண்ட் ஸ்வீட் மேகி சாஸ் இருக்கும்ல, அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி தக்காளியை கடிச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூளில் எல்லாமே மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாமே இருக்கிறதுனால ஜஸ்ட் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கிறப்ப மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். லைட்டாக தொக்கு மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பிரெட் போட்டு பெரட்டுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பிரெட் பீசஸ் சேர்த்துக்க வேண்டியதான். நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 7 பிரெட் பீசஸ் அந்த ஓரத்தை கூட கட் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்கொயராக கட் பண்ணாலே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஒருவேளை டேரெக்டாக அப்படியே சேர்க்கறது பிடிக்கல, கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணிட்டு கூட இதில் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்படியே சேர்த்தாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்படி செய்கிறதுனால நமக்கு குவிக்காக செஞ்சு முடிச்சிருவோம், டேஸ்டாகவும் இருக்கும். இதே இது நம்ம டோஸ்ட் பண்ணிட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா அந்த பிரெட் பீசஸில் கோட் ஆகி வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பெரட்டிக்கிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக அந்த பிரெட் பீசஸில் ஒயிட்டாகவே இருக்கக்கூடாது. நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கடைசி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். கடைசியாக ஒரு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் நல்லா அந்த நெய்யில் பெரட்டினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான குவிக்காக செய்யக்கூடிய பிரெட் உப்மா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் பீசஸ் நிறையா இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த பிரெட் உப்மா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பிரெட் உப்மா சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.